ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலையும் பூண்டு வச்சு அருமையான சுவையில் ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசைன்னு டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தாலுமே இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தோல் பிரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தோல் நீக்கிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். அதில் 2 கட்டு அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேங்க. அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோலோடு சேர்க்குறேன். நீங்கள் தோலோடையும் சேர்க்கலாம், தோல் நீக்கிட்டும் சேர்க்கலாம். நல்லா வறுப்பட்டு வரும்போது அரைக்கும் போது உங்களுக்கு தோல் நல்லா அரைப்பட்டுரும். நமக்கு சாப்பிடும்போது தட்டுப்படாது. அதனால் தோலோடையே தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா செவந்து வறுப்பட்டு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு வறுப்படும் போது எண்ணெய் பத்தலைன்னா திரும்பியும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுக்கும் போது இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்துதான் திரும்பியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். நான் காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இல்லாத பட்சத்தில் இந்த தேங்காயை நல்லா கொப்பரை தேங்காய் மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா செவந்து வறுப்பட்டமான அளவுக்கு வறுத்துக்கோங்க. நமக்கு ஏற்கனவே மற்ற செலவு சாமான்லாம் வறுத்து பேன் சூடாக இருக்கும். அதனால் பொட்டுக்கடலை சேர்த்தோனையுமே சீக்கிரம் வறுப்பட்டு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பரட்டி எடுத்துட்டு அதையும் வறுத்த தேங்காயோடு சேர்த்துட்டு அடுத்ததான் அதே பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சீக்கிரம் வறுப்பட்டுருங்க. பேன் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமே வறுப்பட்டு வந்துடும். பேனில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக பரட்டி விட்டுட்டு காரத்துக்காக ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த பொடி கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு இனிப்பு தன்மையோடு அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சீரகமும் வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துகிட்டு பேனில் சேர்த்து இந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுப்பட்ட வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணியே எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு அதையும் இந்த கருவேப்பிலையோட சேர்த்துட்டு இந்த பேனோட சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ புளியும் கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இது எல்லாத்தையுமே ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மற்ற செலவு சாமானோட சேர்த்துட்டு நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. வேர்க்கடலை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் சேர்த்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, வரமிளகாய் அது கூட 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை மட்டும் தனியாக வச்சுருங்க. மற்ற சாமான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிச்சிட வேண்டாங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் காமிச்சிருக்காம அது மாதிரி நல்லா கொரகொரன்னு பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் ரொம்ப நைஸாக பொடிச்சிட்டிங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துனதுக்கப்புறமா டக்குன்னு எண்ணெய் விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி உருண்டை ஆகிடும். அதனால் ஆரம்பத்தில் கொரகொரன்னு பொடிச்சிட்டு வேர்க்கடலை சேர்த்துனதுக்கப்புறமா திரும்பி லைட்டாக அடிச்செடுக்கும் போது உங்களுக்கு இந்த பொடி கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். வேர்க்கடலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாதுங்க. பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 டைம் அப்படியே அடிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் பள்ளிப்பொடி ரெடிங்க. இது இட்லி தோசை கூட நல்லெண்ணெயோ நெய் விட்டு சாப்பிட்டாலும் சரி, பொடி தோசையாக ஊற்றும் போது தோசை ஊற்றிட்டு மேலால் அந்த பொடியை தூவிட்டு நெய் விட்டு கொடுத்தீங்கனாலும், வெள்ளை சாதத்தை கூட நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் பொடி தோசை செய்யும்போது அது பொடியாக தூவி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் பள்ளிப்பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.